கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே அன்பு மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதற்குரிய முக்கியமான காரணம், இஸ்லாம் என்று சொன்னாலே அது பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இரக்கமற்ற மார்க்கம், மனிதர்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் அளிக்காத மார்க்கம் என்பது போன்ற ஒரு பொய்யான சித்தரிப்பு நீண்ட நெடுகாலமாக உலகளாவிய அளவிலே விதைக்கப்பட்டு வருகிறது. உண்மையான இஸ்லாத்தினுடைய தன்மை உலக மக்களுக்கு செல்லும் வேளையிலே இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுப்பார்கள். உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சித்தாந்தத்திற்கும், எந்த ஒரு கொள்கைக்கும், கோட்பாடுகளுக்கும், ஆன்மீக ரீதியான நம்பிக்கைகளுக்கும் ஈர்ப்பு இல்லாத வகையில் இஸ்லாம் என்று சொன்னாலே அது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருப்பதினால் இதனுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு செல்லுகிற பொழுது கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே மக்கள் நுழைவதை பார்க்கக்கூடிய வேளையிலே இஸ்லாம் குறித்து பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 3 விஷயங்களை இஸ்லாம் ஒரு கொடூரமான மார்க்கம் என்பதற்கு சித்தரித்து சொல்வார்கள். என்ன? எங்க பார்த்தாலும் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெறுகிறது. தீவிரவாத சம்பவங்கள் என்பது உலகளாவிய அளவிலே அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக இருந்து வருகிறது. அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது, அந்த சம்பவங்களோடு முஸ்லிம்கள் தொடர்பு படுத்தப்படுகின்ற பொழுது எல்லோரும் இஸ்லாத்தை, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, தீவிரவாத மார்க்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. முதல் அடிப்படையான விஷயம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். அப்படி என்றால் முஸ்லிம்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாம் என்பது ஒரு கொடூரமான மார்க்கமாகத்தான் இருக்க முடியும். எத்தனை கொடூர காட்சிகள், இரத்த வெள்ளத்தோடு சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் இறந்து கிடக்கக்கூடிய காட்சி, எப்படி கருணை மார்க்கமாக இருக்க முடியும்? அப்ப எல்லா மக்களும் என்ன நினைப்பாங்க? அப்படித்தான் போல இருக்கு, இஸ்லாம் என்பது பயங்கரவாதத்தை தான் மக்களுக்கு போதிக்கிறது போல இருக்கு என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு. உலகளாவிய அளவிலே நடைபெறுகின்ற தீவிரவாத சம்பவங்களை அனைத்து மக்களும் உற்று நோக்க வேண்டும். சர்வதேச அளவிலே யாரை சொல்வார்கள் தீவிரவாதிகள் என்று? நடைபெறுகின்ற எந்த உலகளாவிய அளவிலே எந்த நாட்டிலே தீவிரவாதம் நடைபெற்றாலும் முந்தைய காலத்தில் யாரை பேசுவார்கள்? இதற்கு அல் கைதா காரணம் என்று பேசுவார்கள். அதுதான் உலகளாவிய அளவிலே தீவிரவாத இயக்கம் என்று சொல்வார்கள். முஸ்லிம் பெயர் கொண்டு ஒரு இயக்கம் செயல்படுகிற பொழுது அதில் ஒரு பயங்கரவாத சம்பவம் நடைபெறுமையானால் அந்த செய்தி உலக மக்களுக்கு இஸ்லாத்தை அப்படித்தான் கொண்டு போய் சேர்ப்பிக்கும். ஆனால் உண்மை என்ன? அல் கைதா என்பது அமெரிக்காவால் உண்டாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த உண்மை எத்தனை பேருக்கு உலக மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது? அதை உருவாக்கியவன் அமெரிக்கா. 1970 காலகட்டங்களிலே ரஷ்யா வல்லரசாக இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ரஷ்யா இருந்த வேளையிலே ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளான இஸ்லாமிய நாடுகளை, குறிப்பாக ஆப்கானிஸ்தானை குறிவைத்து முஜாஹிதீன் என்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதிலே உண்டான இயக்கங்கள் தான் அல் கைதா, தாலிபான் போன்ற இயக்கங்கள். தீனி போட்டு வளர்த்தான் அமெரிக்கா. வல்லரசு நாடுகள் எதற்காக உருவாக்குகிறது? ரஷ்யா அச்சுறுத்தல். ஆப்கானிஸ்தானுக்கு ரஷ்யா நெருக்கமாக இருக்கிறது. ரஷ்யா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஊடுருவுகிறது. உன்னை காத்துக்கொள்ள, ரஷ்யாவை அழிப்பதற்கு நீ ஆயுதம் கையில எடுக்க வேண்டும், நான் உனக்கு சப்ளை பண்றேன். உருவாக்கி விட்டான். இது அமெரிக்கா பெற்று போட்ட பிள்ளைன்றது உலகத்துக்கு தெரியுமா? வல்லரசு நாடுகளால் தான் ஒரு இயக்கம் தீவிரவாத இயக்கமாக உருவாக்கப்பட்டது என்பது தெரியுமா? தெரியாது. என்ன தெரியும்? அதை செய்யக்கூடியவன் முஸ்லிம், அதனுடைய தலைவர் ஒசாமா பின் லேடன். செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி செய்கிறார்கள். எனவே இது இஸ்லாமிய தீவிரவாதம். அப்ப எல்லாரும் இந்த பயங்கரவாத மார்க்கமாக தான் பார்ப்பாங்க. எப்படி அன்பு மார்க்கம் என்பது தெரியும். இப்ப யாரு லேட்டஸ்ட்? ஐஎஸ். அரபு நாடுகளிலே, குறிப்பாக ஈராக், சிரியாவிலே
தனி நாடை உண்டாக்குவதற்காக இஸ்லாமிய தீவிரவாத குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தினசரி நீங்கள் பத்திரிகை பார்க்கலாம், தொலைக்காட்சியில் பார்க்கலாம், ISIS இயக்கத்தை பற்றி செய்தி இல்லாத ஒரு நாள் இருக்கார். என்ன சொல்ல வருகிறார்கள்? முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கே பெரிய அச்சுறுத்தல். பாருங்க எவ்வளவு சம்பவம் நடைபெறுது. பிரான்சில் ஒரு தாக்குதல் நடைபெறும், ரஷ்யாவிலே ஒரு தாக்குதல் நடைபெறும். எங்க எந்தெந்த நாடுகளில் தாக்குதல் நடைபெற்றாலும் இது IS தான் செய்யறான் அப்படின்னு கொண்டு போகும்போது முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக காட்டப்படுவார்கள். நம்முடைய உண்மையான தோற்றம் உலக மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் என்பது நம்மை ஒரு தீவிரவாத குழுவாக காட்ட வேண்டும். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது, ISIS என்கிற இயக்கம் என்பது இஸ்லாமிய இயக்கம் கிடையாது. அது அமெரிக்கா இஸ்ரேலால் உண்டாக்கப்பட்ட ஒரு கள்ள குழந்தை. முஸ்லிம் பெயரை கொண்டு இஸ்லாமிய நாடுகளிலே மிகப்பெரிய அளவிலே பயங்கரவாத சம்பவங்களை செய்து கொண்டு அந்த நாட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டு பல தீவிரவாத சம்பவங்களோடு அந்த இயக்கத்தை சம்பந்தப்படுத்தி இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் மக்கள் மன்றத்திலே அது ஒரு பயங்கரவாதமாக காட்ட வேண்டும். இந்திய அளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வதேச அளவில் இந்த நிலைமை. அந்த இயக்கங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய குழு, ஒரு இஸ்லாமிய குழு தீவிரவாத காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் செய்வது போன்று காட்டப்படும். ஊடகங்களில் எவ்வளவு செய்திகள் வந்துவிட்டது. சர்வதேச ஊடகங்களிலே இந்த ISIS என்கிற இயக்கத்தை பற்றி எத்தனையோ செய்திகள் வந்துவிட்ட பிறகும் கூட இன்றளவும் ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் என்ன செய்தியை சொல்லும் என்றால் ISIS இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் என்று சொல்வார்கள். அந்த இஸ்லாம் என்பது அதோடு இணைக்கப்படும் என்று சொன்னால் அது பயங்கரவாதமாக காட்டப்படும். அன்பு மார்க்கம் அல்ல, இஸ்லாமியர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அல்ல. ஒவ்வொரு பெயர்களிலே ஒரு காலகட்டத்தில் அல் கைதா, ஹிஸ்புல்லா, தாலிபான், இன்னும் இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள் ஒரு பெயரை குறிப்பிட்டு அதை ஒரு பயங்கரவாதமாக காட்ட வேண்டும். இப்படி ஒரு சூழலிலே இஸ்லாம் அன்பு மார்க்கம் என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏராளமான தீவிரவாத சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவ்வப்பொழுது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெறும், துப்பாக்கி சூடு நடைபெறும், மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். கொல்லப்படுகிற வேளையிலே என்ன சதி நடைபெறும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சர்வதேச அளவிலே நடைபெறுகின்ற சதிகளில் ஒரு பகுதி இந்தியாவில் என்ன நடைபெறும் என்றால், ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்று முடிந்த உடனேயே அந்த சம்பவத்தை ஏதேனும் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களோடு சம்பந்தப்படுத்திடுவார்கள். செஞ்சுட்டான்னு சொல்ல மாட்டான். இது ஜெய்ஷே முகமது இயக்கம் செய்திருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. லஷ்கர்-இ தைபா செய்திருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் IS உளவாளி செய்திருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இப்படி சந்தேகம் சொல்லுவானா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்றவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க? அதே சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. நம்மளை பார்த்தாலே ஒரு பயம். அதனால நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் தாடியை பெருசா கூட வளர்க்க மாட்டாங்க. பெருசா தாடியை வளர்த்தவங்க ரொம்ப சுருக்கி இருப்பாங்க. என்ன காரணம் என்று கேட்டால் ஒரு மாதிரியா நம்மளை பார்க்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நாட்டிலே வெடித்த வெடிகுண்டுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா? வெடிக்கிற நேரத்தில் இவ்வளவு பெரிய செய்தியை சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை அந்த சம்பவத்தோடு கைது செய்து எங்களுக்கு எதிராக ஒரு செய்திகளை, எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் உண்மையிலே நேர்மையான ஊடகங்களாக இருந்திருக்குமே. ஆனால் அதற்கு பின் அந்த சம்பவங்களில் எவர் கைது செய்யப்பட்டார், யார் பின்னணியிலே இருந்தார், அந்த உண்மை வெளியே வரக்கூடிய நேரத்தில் அதை இதைவிட 2 பல மடங்காக காட்டியிருக்க வேண்டும். முஸ்லிம் செய்தான் என்று சொல்லக்கூடிய செய்தியை விட அவன் செய்யலப்பா, அவனுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை, முந்தைய நேரத்தில் நாங்கள் இப்படி தவறான செய்தியை சொல்லிவிட்டோம், பிடிப்பட்டவர்கள் இந்துத்துவா என்கிற உண்மையை இவர்கள் இன்னும் பெரிய அளவிற்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் சொல்ல மாட்டார்கள். மும்பை மாலைகாட்டில் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ட்ரெயின் விட்டாங்க, சம்ஜோதா ரயில், அதுல குண்டுவெடிப்பு நடந்தது. அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு சம்பவம், அதே போன்று மக்கா மஸ்ஜித் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம். இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். இத்தனை சம்பவங்களிலுமே குண்டுவெடிப்பு நடந்த பிறகு, முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று பழி போட்ட பிறகு அதற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரக்யா சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இந்து சாமியார்
இந்து சமுதாய சாமியார் அல்ல. இந்த நாட்டிலே வாழ்கிற இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு காலத்திலும் எதிரிகளாக இருந்தது கிடையாது. இந்துத்துவா சக்தி, பாசிச சக்தி, அதை சேர்ந்த ஒரு பெண்மணி அவ்வளவு பெரிய தீவிரவாதியாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சம்பவம் சொன்னார்கள், ஊடகத்திலே சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு அதை பத்தி மூச்சு கூட விடல. அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அசிமானந்தர் அவரா போயிட்டு சரண்டர் ஆகிறார். நிறைய குண்டுவெடிப்பு வழக்குகள், தீவிரவாத சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்ற சம்பவங்களில் முஸ்லிம்களை நிறைய கைது பண்ணிட்டு சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டு புலனாய்வு இந்த லட்சணத்தில் இருக்கு. ஆனா அவரா போயிட்டு சரண்டர் அடைகிறார். ஒரு சாமியார் அசிமானந்தா என்று சொல்லப்படக்கூடியவர் அவராக போயிட்டு சரண்டர் ஆன பிறகு இதிலே முஸ்லிம்களுக்கு தொடர்பில்லை, வெளியே வரலாம். அப்ப இந்த நாட்டில் நடைபெறுகின்ற தீவிரவாத சம்பவங்களை எடுத்துக்கொண்டாலும் படம் காட்டப்படுகிறது, பொய்யாக புனைந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். அப்ப இது அன்பு மார்க்கம் இல்லை என்பதை இலகுவாக கொண்டு போயிட முடியும் தானே. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை அரங்கேற்றினால், முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக மக்களுக்கு சித்தரித்து காட்டினால், உண்மையான இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம், இது போதிக்கக்கூடிய கருத்து எப்படிப்பட்டது, இது யாருக்கும் போகப்படாது. அதனுடைய வாசலை அடைச்சிடணும். அடுத்தது என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை சட்டங்களை கையில் எடுத்துக் கொள்வார்கள். நம்ம மார்க்கம் அன்பு மார்க்கம் இல்லை என்று சொல்வதற்கு இவர்கள் எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இஸ்லாமிய சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கு, இரக்கமற்ற சட்டமாக இருக்கு. என்ன இரக்கமற்ற சட்டம்? இஸ்லாம் சொல்லுது, திருடுனா கையை வெட்டு, கொலைக்கு கொலை, கற்பழித்தால் மரண தண்டனை, விபச்சாரத்திற்கு மரண தண்டனை, விபச்சாரம் செய்யக்கூடிய தண்டனையில கசையடி தண்டனை உண்டு. இப்படி கையை வெட்டுறது, மரண தண்டனை கொடுப்பது, இப்படி சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த சட்டங்கள் குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகமும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சட்டத்தின்படி இஸ்லாமிய நாடுகள் அது போன்ற குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். நீங்க டிவி எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லா விவாத மேடைகளும் அதை மட்டும்தான் பேசுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம நாட்டில் எத்தனையோ பேருக்கு அன்னைக்கு தீர்ப்பளித்து சிறை தண்டனை கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் இது போன்ற எத்தனையோ தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அரபு நாடுகளில் இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாட்டில் யாரேனும் ஒரு குற்றம் செய்துவிட்டு அதற்கு பகரமாக தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் கை வெட்டும் தண்டனை, மரண தண்டனை, தலையை வெட்டும் தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உட்கார்ந்து எல்லாம் கூப்பாடு போடுவாங்க. பழமை வாய்ந்த மார்க்கம் எப்படி இன்னைக்கு நாகரிகம் மறந்துக்கு மனிதனை மனிதனாக பார்க்கல, இவ்வளவு கொடூரத்தை காட்டுது என்று நான் சொல்லி இது ஒரு பூதாகரமாக கிளப்பப்படக்கூடிய நேரத்தில், ஐயோ என்னடா இப்படி ஒரு சட்டமா, அப்படின்னா இந்த சட்டம் சொல்லப்பட்ட அந்த வேதமாக இருக்கட்டும், அந்த வேதத்தை கொண்டு வந்தவராக இருக்கட்டும், எப்படி மனிதர்களுக்கு அன்பை போதித்திருப்பார்கள். அன்புக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளில் அது போன்ற தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இவ்வளவு கதறக்கூடியவர்கள், மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மேடைகளிலே முழங்கக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டிலே நடைபெறும். நம்ம நாட்டிலே எத்தனையோ மரண தண்டனை கொடுக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கொடுத்தாங்களே, யாரு பாராளுமன்றத்தை தாக்க வந்தார் என்று சொல்லி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் மரண தண்டனைக்கு ஆளாகுவார். முஸ்லிம்கள் இது போன்ற தண்டனைகளுக்கு ஆளாகக்கூடிய நேரத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா? யாக்கூப் மேமன் இப்பொழுது சமீபத்திலே தண்டனைக்கு ஆளானார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிறுவனம் கூட செய்யப்பட தேவையில்லை. எங்கோ நடைபெறுகிற அந்த நாட்டு சட்டத்தின்படி அவன் தீர்ப்பு கொடுக்கிறான். அது அந்த நாட்டுடைய உரிமை, அதை கூட எடுத்துக்க முடியாது. நாங்க இஸ்லாத்தை வம்புக்கு இருப்போம், அது இஸ்லாமிய சட்டத்தின்படி தானே செய்றீங்க, அதை நாங்கள் வம்புக்கு இருப்போம். ஏன் நம்ம நாட்டிலையும் தானே கொடுக்குறோம்? நம்ம நாட்டில் மரண தண்டனை கிடையாதா? மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதே கிடையாதா? கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இஸ்லாத்தை இழுத்து உலக மக்களுக்கு இது ஒரு கொடூரமான மார்க்கம் என்பதை சித்தரிக்க வேண்டும். மரண தண்டனை கூடாது என்று சொல்லக்கூடிய வேளையில் தான் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? எந்த அறிவுஜீவிகள் இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்கக்கூடிய சட்டத்தை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுவாங்க? இந்த நிர்பயா என்கிற ஒரு பெண், ஒரு கல்லூரி மாணவி கொடூரமான முறையிலே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட
18 வயது குறைந்த ஒருவன், அவன் பச்சிலம் குழந்தையா, அந்த கற்பழிப்பு வழக்குல அவன் குழந்தையாத்தான் கருதப்படணுமா, அவனுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சட்ட திருத்தம் செய் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்துடைய கதவுகளை உடைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் கோபமும் கொந்தளிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப கொடூரமான முறையிலே இந்த நாட்டில் ஒரு சம்பவம் நடைபெறுகிற பொழுது, ஒரு கற்பழிப்பு நடைபெறுகிற பொழுது இவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குமே ஆனால், இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதை எப்படி கொடூரம் சொல்லுவீங்க? அவன் அந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணின் கற்பை இழந்திருந்தால் அதனுடைய வழி தெரியும். நான் சம்பாதித்த காசை நான் தொலைக்கின்ற பொழுது எனக்கு வழி தெரியும். என் குடும்பத்தில் உள்ள ஒருவன் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய வழி தெரியும். படைத்தவன் பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து தீர்ப்புகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு, இவன் வாழக்கூடிய தகுதியை இழந்து விட்டான், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இங்க கொடுத்தா ஒண்ணும் இல்லையா, இங்க கொடுக்க வேண்டும் எடுக்கக்கூடிய குரல் இஸ்லாமிய நாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதை விமர்சிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இந்த இரட்டை நிலை வரும். ஆனா என்ன கொண்டு வராங்க? அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பயங்கரவாத மார்க்கம் போல சித்தரிப்பார்கள். இங்கு நடைபெறுவதிலே மௌனமாக இருப்பார்கள். அவர்களும் சேர்ந்து குரல் கொடுப்பார்கள், ஆமாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று. அடுத்தது என்ன? இஸ்லாத்திலே, குர்ஆனிலே, இறை வேதம் என்று நாங்கள் நம்புகிற திருக்குர்ஆனிலே காபிர்களை கொல்லுங்கள் என்று வசனங்கள் வரும். முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்லுங்கள் என்று வசனம் வருகிற இந்த வசனங்களை எடுத்துக்காட்டி, பார்த்தீர்களா, இவர்கள் வேதம் என்று வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மட்டும் வாழ வேண்டுமா, மற்றவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் தலை துண்டிக்கப்பட வேண்டுமா என்று இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு, அப்ப இஸ்லாம் என்பது பிற மதத்தவர்களை எப்படி நடத்துகிறது என்று சொல்லி இந்த ஒரு வசனத்தை தூக்கி காட்டுவாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? முஸ்லிம் அல்லாதவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று சொல்லுதா? எல்லா முஸ்லிம் அல்லாதவர்களையும் வெட்டுமாறு சொல்லக்கூடிய வசனமா? எப்படி செய்யாத தீவிரவாத சம்பவங்களில் முஸ்லிம்கள் சம்பந்தப்படுத்தப்படுகிறார்களோ அது போன்று என்ன அந்த வசனம் சொல்லுகிறதோ அதனுடைய உண்மை தன்மையை விட்டுவிட்டு சித்தரிக்கப்பட்டு பொய்யாக மக்களுக்கு சொல்லப்படுகிறது முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்டுமாறு. நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்த்தால் அதில் சொல்லக்கூடிய வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா வசனங்களும் யுத்த களம் சம்பந்தமாக பேசுகின்ற வசனம். யுத்த களத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போறேன், நான் ஒரு இந்திய நாட்டினுடைய போர் வீரனாக போறேன், நம்முடைய நாட்டினுடைய தளபதி என்ன சொல்லி அனுப்புவாரு? எனக்கு போர் பயிற்சி தரக்கூடியவர்கள் ஒரு போரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? வெட்டுங்க, குத்துங்க, கொல்லுங்க, சுடுங்க தான் சொல்லுவாங்க. வெட்ட சொல்லிட்டான், குத்த சொல்லிட்டான், வெறும் வார்த்தை எடுத்து பார்த்தா அப்படித்தான் தெரியும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்க்கை நெறி. ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய, இந்த உலகில் வாழ்கிற மனிதர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள், என்னென்ன உபதேசங்கள், என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம். அதனுடைய பாட புத்தகமாக திருக்குர்ஆன் அமைந்திருக்கிறது. அதிலே ஒரு பகுதி யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அது ஒரு சப்ஜெக்ட். யுத்தத்துக்காக சொல்லப்பட்ட அந்த அவசரத்தை இப்படி கொண்டு வந்து காட்டுவார்கள். எப்படி இது ஒரு கொடூரமான மார்க்கம் பாருங்க, முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்ட சொல்லுகிறது. இந்த விஷயங்கள் தான் உலகளாவிய அளவிலே நடைபெறுகின்ற தீவிரவாத சம்பவங்கள், அது போன்ற தண்டனை சட்டங்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை சட்டங்கள், வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லுகிற இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு இந்த சம்பவங்களை வைத்துக் கொண்டு இப்படி சித்தரிப்பார்கள். உண்மையிலே இந்த பயங்கரவாதத்தோடு நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. தண்டனை சட்டங்கள் கொடூரமாக இருப்பது குற்றங்களை குறைக்கும் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறான், மரண தண்டனை வேண்டான்னு சொல்றான். அவனுடைய வீட்டிலே அந்த இழப்பு ஏற்படுகிற பொழுது அவனே வேணும் என்று சொல்லுவான். அப்ப எல்லாமே என்னன்னு கேட்டா முஸ்லிம்களுக்கு எதிராக பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு இரக்கபட்ச மார்க்கம் என்பதை உலக மக்களுக்கு சொல்லிவிட்டோமே, ஆனால் இது உலகளாவிய அளவிலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இது போன்ற ஒரு சதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, நம்மை பற்றி சொல்லுகிற விஷயங்களை நம்ம மறுக்கிறோம். நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, சட்டங்கள் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள், இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீர்கள், இது விளக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப உண்மையிலே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதை நாம் சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த மார்க்கம் அன்பு மார்க்கம் என்று சொன்னால் அதற்கு என்ன சான்று?
உண்மையிலே இந்த மார்க்கம் அன்பைத்தான் போதிக்கிறதா? ஆம், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இது போதிக்கக்கூடிய போதனை அனைத்துமே அன்பை மக்களுக்கு போதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். மனிதர்களுக்கு மனிதர் இரக்கம் காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள், நேசம் பாராட்டுங்கள், குரோதம் வேண்டாம், பகைமை வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம். இதை போதிப்பதுதான் இஸ்லாம் என்பது. திருக்குறானை எடுத்து வாசித்து பார்த்தால் நான் சொல்லக்கூடிய உண்மை உங்களுக்கு புரியும். ஏதோ மேடை பேச்சுக்காக இதை நாங்கள் சொல்லவில்லை. சான்றுகள் திருக்குறானிலே நிறைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளிலே நிறைந்திருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால், இறைவனை பற்றி இறை தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களையும் எங்களையும் படைத்திருக்கக்கூடிய இறைவன், அவனைத்தான் நாங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடுகளை சொல்லுகிற பொழுது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு பார்வை வருகிறது. என்ன பார்வை என்று சொன்னால், அவங்க கடவுளை வணங்குறாங்க, முஸ்லிம்கள் பாய்மார்கள் அல்லாஹ் கடவுளை வணங்குறாங்க. நமக்கு அல்லாஹ் கடவுள், கிறிஸ்துவர்களுக்கு இயேசு கடவுள், இந்துக்களுக்கு அவங்களுக்கு அவங்க வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் கடவுள். அவரவர் கஷ்டப்பட்டு கடவுளை வணங்குகிறார் என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் கடவுள் தான் கிடையாது. யார் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து எங்களால் சொல்ல முடியும், உங்களை எவன் படைத்தானோ அந்த இறைவனை நாங்கள் வணங்கக்கூடியவர்கள். போதுமா? எங்களுக்கு என்று தனி பிரிவு கிடையாது. அந்த இறைவனை பற்றி இறை தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது அவனை அளவற்ற அருளாளன் என்றுதான் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை சொல்லுகிறார்கள். அவன் எப்படிப்பட்ட தன்மையிலே உள்ளவன் என்பதை இறை தூதர் சொல்லுகிற பொழுது அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேர் அன்புடையவனாக இருக்கிறான், அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஏனெனில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இறைவன் எங்களுக்கு எதை வழிகாட்டுதல் என்று சொல்லியிருக்கிறானோ அதை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள். வழிகாட்டுதல் எப்பொழுது சரியாக இருக்கும்? வழிகாட்டுபவன், வழியை சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அதை பொறுத்துத்தான் வழிகாட்டுதலும் அமையும். நீங்கள் எங்களை புரிந்து கொள்வதற்கு, எங்கள் வாழ்க்கை நெறியை புரிந்து கொள்வதற்கு, எங்கள் இறைவன் யார் என்பதை புரிந்து கொண்டால் தான் எங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இறை தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் அளவற்ற அருளாளன், அன்பு கருணை புரியக்கூடியவன். எந்த அளவிற்கு அவன் அன்பு செலுத்தக்கூடியவன் என்று சொன்னால், அவன் இந்த உலகிலே மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகிறானே. இப்படியே நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அன்பு செலுத்துகிறது, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அன்பு காட்டுகிறார்களே. பறவைகள் அது ஈன்றெடுக்கக்கூடிய அதனுடைய குஞ்சுகள், அதன் மீது இரக்கம் காட்டுகிறது. தன்னுடைய நகத்தினுடைய கூர்மை அது கூட அந்த குஞ்சின் மீது பட்டுவிடக் கூடாது என்று இரக்கத்தோடு அரவணைத்து செல்லுகிறது. இந்த இரக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்களே, மனிதர்களுக்கு மத்தியிலே காட்டக்கூடிய இரக்கம், ஏனைய ஜீவராசிகள் அதனுடைய இனங்களுக்கு மத்தியிலே காட்டக்கூடிய இரக்கம், இவை யாவுமே இறைவன் தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய அன்பிலே 100ல் 1 பகுதியை தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறோம். கோடான கோடி மக்கள் இந்த உலகிலே வாழ்கிறோம். எவ்வளவு அன்போடு இரக்கத்தோடு பரிவோடு நம்ம நடக்கிறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. அது போன்ற உயிரினங்களும் நடக்கத்தான் செய்கிறது. இந்த உலகிலே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு இரக்கமும் அன்பும் எது என்று சொன்னால், இறைவன் தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய அன்பிலே 100ல் 1 பகுதி என்று சொன்னால் அந்த இறைவன் எந்த அளவிற்கு கருணையாளனாக இருப்பான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் தான் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அவன் போட்டிருக்கக்கூடிய பாதை தான் இந்த இஸ்லாம் என்கிற பாதை. அவ்வளவு இரக்கத்திற்கு சொந்தக்காரன். அவனை நம்பக்கூடிய மக்களுக்கு அவன் வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதலில் எந்த அளவிற்கு இரக்கத்தை காட்டுவான்? இஸ்லாத்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை புரிந்த பிற மக்களுக்கும் தெரியும். கடவுளுடைய அன்பு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அன்பை பற்றி பேசுவதாக இருந்தால் இறைவனுடைய அன்பை பெறுவதை பற்றி பேசுவோமே. கடவுளுடைய அன்பு எனக்கு வேணும், நான் என்ன செய்கிறது? மனிதர்கள் நம்புகிறார்கள், நான் என்னை இறைவனுக்காக கடவுளுக்காக வருத்திக் கொண்டால், என்னை நான் வேதனை செய்து கொண்டால் கடவுளின் அன்பை நான் பெற்றுவிட முடியும் என்று மனிதர்கள் நம்புகிறார்கள்.
அதனாலதான் மதத்தின் பெயரால் செய்யக்கூடிய பல்வேறு வழிபாடுகளை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் தங்களை வேதனை செய்து கொள்வார்கள். நடந்தே போவாங்க, பாத யாத்திரை நடப்பார்கள். பக்கத்துல போவாங்களா? பக்கத்துல இருக்கிற வழிபாடு தளத்துக்கு போவாங்களா? இல்ல. ரொம்ப 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே வழிபட செல்லுவார்கள். பல மைல்கள் பயணம் செய்வார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, அவ்வளவு நடந்து சென்றால் கடவுள் என்னை நேசிப்பார், கடவுளின் அன்பை நான் பெற்றுவிட முடியும். சும்மா நடந்து போறதா? இல்ல, செருப்பில்லாமல் நடந்து போகும். செருப்பில்லாமல் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த கல்லும் முள்ளும் என் காலை குத்தும். நான் காயப்படுத்தப்பட வேண்டும், வேதனை செய்யப்பட வேண்டும். ஏன்? இறைவனுடைய அன்பை நான் பெற வேண்டுமே. இது மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. நெருப்புல இறங்கி நடப்பாங்க. ரோட்டில் நடக்க இவ்வளவு இடம் இருக்கே, அவங்க நம்பிக்கை சொல்லுகிறது, நெருப்பிலே இறங்கினோம் என்று சொன்னால், நெருப்பு நம் காலை சுட்டு பொசுக்கினால் கடவுள் என்னை நேசிப்பார், அவருடைய அன்பை நான் பெற்றுவிட முடியும். நம்புறாங்க, சாப்பிடுவாங்க. கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு சோறை சாப்பிடுவார்கள். சோறை எல்லாரும் தானே சாப்பிடுறோம். கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு சாதாரண சாப்பாடு அல்ல, அதுல மண்ணும் கல்லும் கலந்திருக்க வேண்டும். நம்ம ரெகுலரா சாப்பிடுற சாப்பாட்டுல 2-3 கல்லு வந்துருச்சுன்னா கடைக்காரன் பற்றி சண்டை பிடிப்போம். ஆனால் நம்பிக்கை எப்படி சொல்லுகிறது என்றால், உண்ணக்கூடிய உணவு நல்ல உணவாக இல்லாமல் அது மண்சோறாக இருந்தால் கடவுள் என்னை நேசிப்பார். ஏன்? என்னை நான் வருத்திக் கொள்கிறேன். உடம்பை கிழித்துக் கொள்வது, வேதனை செய்து கொள்வது, காலிலே ஆணி காலணி அணிவது, எல்லாவற்றையும் நீங்கள் உத்து பார்த்தீர்களே. ஆனால் மனிதன் ஒரு செய்தியை சொல்லுகிறான், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை வேதனை செய்து கொள்ள வேண்டும், என்னை நான் வருத்திக் கொள்ள வேண்டும். குளிர் என்று பாராமல் நல்ல குளிர்காலத்தில் கண்ணீர் தொட்டிலே நான் இறங்க வேண்டும். அப்படி என்னுடைய மேனி வேதனை செய்யப்பட வேண்டும், என்னுடைய மன ரீதியாக நான் வேதனை செய்யப்பட வேண்டும். இது இறைவனுடைய அன்பை பெற்றுத் தரும். இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பற்றி பேசுகிறீர்களே, தண்டனை இப்படி இறைவன் பேசுகிறான், போரை பற்றி அப்படி பேசுகிறான், ரொம்ப கொடூரமா பயமா இருக்கு. ஆனால் கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்பது இதுதான். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு இது போன்ற காரியங்கள் இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? பார்க்க வேண்டும், சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திற்கு அவர்கள் தான் இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்தார்கள். அவர்களுடைய போதனை எப்படிப்பட்ட போதனை? மனிதன் தன்னை வருத்திக் கொள்வான் என்று சொன்னால், வேதனை செய்து கொள்வான் என்று சொன்னால், இறைவன் அவன் மீது கோபம் கொள்வான். ஏன்? அது இறைவனுக்கு தேவையற்றது. அப்படி இறைவன் ஒருவரை வேதனை செய்து வருத்தி அவர் மேனியெல்லாம் காயப்படுத்தப்பட்டு அப்படி அன்பு செலுத்தக்கூடிய நிலையில் இறைவனை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை. எப்படி அறிமுகப்படுத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சம்பவங்களில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசூதியிலே பள்ளியிலே இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு நபர், அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் உள்ள வந்து அமர்ந்திருக்கிறாங்க, அவர் மட்டும் ஏன் வெளியே நிற்கிறார் என்று சொல்லி என்ன செய்தின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்லப்படுகிறது, அவர் இறைவனுக்காக நேர்ச்சை செய்திருக்கிறார், தன்னையே காணிக்கை செலுத்துகிறார். எப்படி நேர்ச்சை செய்திருக்கிறார்? வெளியிலே நிற்பது என்று நேர்ச்சை, அதுவும் கொளுத்தும் வெயிலிலே நிற்பது என்று நேர்ச்சை, எதையும் உண்ணாமல் சாப்பிடாமல் பசியோடு நிற்பது என்று நேர்ச்சை. நபிகள் நாயகம் ஆன்மீகத்தை போதிக்க வந்தவர்கள் தானே, அந்த ஒரு இறைவனை பயப்பட வேண்டும், பயந்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்க வந்தவர்கள் தானே. அப்படியா? ரொம்ப அற்புதம். நம்ம சொன்னதை விட ரொம்ப டாப்பா நீங்க கடைபிடிக்கிறீங்க, நம்மளை விட ரொம்ப நல்லாவே நம்முடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டார்களா? இறை தூதரவர்கள் கோபப்படுகிறார்கள், அவரை வந்து உள்ள அமர சொல்லுங்கள், வெயிலில் நிற்க தேவையில்லை, உள்ள வர சொல்லுங்க, நிற்க தேவையில்லை, அமர சொல்லுங்க. நோன்பு பிடிக்கிறாரா? நோன்பை மட்டும் நோற்றுக் கொள்ளட்டும், பிடித்துக் கொள்ளட்டும். அது இஸ்லாத்திலே ஒரு கடமை வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்ற காரியங்கள் ஈடுபடட்டும். என்ன சொல்ல வர்றாங்க? உன்னை வருத்திக் கொண்டு வெயிலில் வேதனை செய்து கொண்டு அந்த வேதனையின் மூலமாக இன்பம் அடையக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது.
அப்படிப்பட்ட இறைவனை அறிமுகப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு அனுப்பப்படவில்லை. இன்னொரு சந்தர்ப்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடு எப்படி, அவர்கள் இறைவனோடு தொழுகும் முறை, இன்ன பிற வணக்கங்கள் எப்படி செலுத்துகிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகத்துடைய துணைவியாரிடம் 3 பேர் வராங்க. அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி சொல்றாங்க. இப்படி தொழுவாங்க, இப்படி நோன்பு நோக்குவாங்க, இன்னென்ன மாதிரி அவங்களுடைய வணக்கங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வந்த 3 பேரும் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்ன ஆச்சரியம், இவ்வளவுதான் செய்வாங்களா? நாங்க ரொம்ப எதிர்பார்த்துல வந்தோம். எங்களுக்கெல்லாம் இறை தூதராக இந்த உலகத்திற்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட தூதர் அவர்கள் செய்கின்ற வணக்கம் இவ்வளவுதானா? நிறைய இருக்கு எதிர்பார்த்தோமே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவர் கம்மியா செஞ்சா பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இவர்கள் இறை தூதர், இறைவனுடைய நேசத்தை பெற்றவர். குறைவாக செய்தாலும் இறைவன் அவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுத்துருவான். மறுமை நாளில் இதற்கு பின் வர இருக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் இல்ல, ரொம்ப சாமானியர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நிறைய செஞ்சாதான் இறைவனின் அன்பை பெற முடியும் என்று சொல்லி அதற்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஒருத்தர் முடிவெடுக்கிறார், நான் இனிமேட்டு இரவுல தூங்கவே மாட்டேன், இனி தூக்கம் உண்டா எனக்கு, தூக்கத்தை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், முழுக்க முழுக்க விழித்திருந்து தொழுகை மட்டும்தான் என்னுடைய வேலை. இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு, இனி ஒரு பகலை நான் விட்டுவிட மாட்டேன், அத்தனை நாளும் நான் நோன்பு நோற்பேன். இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு, கல்யாண காட்சின்னு பண்ணாதானே பொண்டாட்டி புள்ளன்னு நமக்கு 1008 டென்ஷன், அது ஒரு டென்ஷனான ஜாப் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களை நீங்கள் பார்க்கலாம், நல்ல சிரிப்பு மகிழ்ச்சியோடு நிறைய புன்னகையோடு நிறைய ஆண்களை நீங்க பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு பிறகு நிலைமை எப்படி ட்ரெண்ட் மாறும்னு சொன்னா எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு அப்படி மாற்றுது. அது விதி, ஒன்றும் பண்ண முடியாது. தனக்கு தானே பேசிட்டு நடப்பார். என்னடா பேசிட்டு போறாரு, ஒருவேளை ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுட்டு ப்ளூடூத்ல எதுவும் பேசுறாரா? ப்ளூடூத்ல பேசுற. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு என்னென்ன பதில சொல்லலான்ட்டு பிராக்டிஸா நடந்து பேசிக்கிட்டே போவார். அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதனால அவர் முடிவெடுக்கிறாரு, பொண்டாட்டிக்குள்ள இருந்த 1008 டென்ஷனு, கடவுளுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள குறைபாடு ஏற்பட்டு போயிடும், அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்யாணமே இல்லாம விட்டுருவோம், குறவரமா போயிருவோம். இந்த முடிவை எடுக்கிறார்கள். எடுத்த உடனே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்திற்கு வருகிறது. கவனத்திற்கு வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, விரைந்து சென்று இந்த மாதிரி பேசிக் கொண்டிருந்த நபர்கள் நீங்க தானா அப்படின்னு கேட்கிறாங்க. இரவெல்லாம் சொல்ல போறேன்னு சொன்னீங்களாமே, இனி ஒரு நாளை விட்டு விடாமல் நோன்பு நோக்க போறேன்னு சொன்னீங்களாமே, இது இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு உண்டான வழி இல்லை. இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்கிறேன்? நான் இரவில் தொழக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தூங்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன், சில நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நோன்பை விடக்கூடியவனாகவும் இருக்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன். எனது இந்த வழிமுறை எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை, இந்த இஸ்லாத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீ இறைவனுக்காக உன்னை வருத்திக் கொள்வதில், உன்னை படாத பாடுபடுத்திக் கொள்வதை இறைவன் நேசிக்க மாட்டான். இப்படி போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒருத்தர் செலுத்துகிறார். நீங்க பார்க்கலாம், ஹஜ் புனித யாத்திரை ஆண்டிற்கு ஒரு முறை துல்ஹஜ் மாசத்திலே முஸ்லிம்கள் நிறைவேற்றக்கூடிய கடமை. மக்காவிற்கு செல்வார்கள். அத நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு நபர் நான் நடந்தே அந்த வணக்கத்தை செலுத்துவேன் நேர்த்தி செய்கிறார். அது போன்று அவர் நடந்தே வருகிறார். நடந்து வருகின்ற வேளையில் அவர் தன் பிள்ளைகளுடைய தோல் புஜங்களை பிடித்துக் கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வரார். நபிகள் நாயகம் அனுமதி கொடுக்கல, உங்களுக்கு நடக்க முடியல, நடக்க முடியாத நிலையில நீங்கள் எதற்கு இந்த வணக்கத்தை இப்படி செலுத்துறீங்க? இல்ல, இப்படி செய்வதாக நான் நேர்ச்சை செய்து விட்டேன், அப்படி காணிக்கை செலுத்தி விட்டேன். இறை தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஏறி வாகனத்தில் உட்காருங்க. இப்படி உங்களை வேதனைப்படுத்திக் கொள்வதை இறைவன் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். எந்த ஒரு சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் சலுகை காட்டக்கூடிய மார்க்கம். அப்ப சில பேருக்கு சந்தேகம் வரும், பாய் ரொம்ப சேஃபா பேசுறீங்களே,
நோன்பு என்கிற ஒரு கடமை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள், அதில் உங்களை எவ்வளவு வருத்திக் கொள்கிறீர்கள், ஒரு மாதம் பசித்திருந்து தாகித்திருக்கிறீர்கள். இஸ்லாமிய குடும்பத்திலே சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் நோன்பு பிடிக்கிறத பார்க்கிறோம். கடவுளுக்கு இது விருப்பமில்லை என்று சொன்னால் ஏன் இந்த கடமை அப்படின்னு கேள்வி வரும். பார்க்கிறவர்களுக்கு தெரியும் ஏதோ பசி பட்டினியில சமுதாயம் கிடக்குதுன்னு. ஆனா எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் அந்த மாசத்துலதான் செலவு ரொம்ப ஓவரா ஆகும். மற்ற நாளெல்லாம் காய்கறி போட்டா கூட செல்ஃப் எடுத்துரும். எது ரமலான் இல்லாத காலகட்டங்களிலே நம்முடைய அன்றாட உணவிலே சாதாரண சாப்பாடு இருந்தா கூட போயிடும். ஆனா ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு வைங்க, அது ஒரு உணவினுடைய நேரத்தை தீர்மானித்து கட்டுப்படுத்துகிற ஒரு கடமைதானே தவிர ஏதோ பசிப்பட்டினியில கடந்து நீங்க பாருங்களேன். நோன்பு வைத்த நபரை பாருங்களேன், ஒரு மாசம் முடிச்ச பிறகு எப்ப அப்படி நோன்பு வச்சு பாதியா எரிச்சு போயிட்டியே அப்படின்னு யாரே ஒரு ஆளை காட்டுங்க. ஆனா இப்படி சொல்லலாம், நோன்பு நல்ல வேலை செஞ்சிருக்கு போல இந்த மாசம். ஏன் அப்படி தெரியும் ரிசல்ட். அதாவது வைகறை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக வைகறை பொழுது அந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரையிலும் 12-13 நேரங்கள் அந்த இடைவெளியில் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, எந்த இச்சையிலும் ஈடுபடக்கூடாது. ஒரு நேரம் தீர்மானிக்கிறது இஸ்லாம். இது இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை. நைட்டு சாப்பிட்டு படுக்கிறோம், 10 மணிக்கு படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு எனக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு மறாவது நாள் காலையில் ஒருத்தர் 9 மணிக்கு எடுத்து சாப்பிடுறாரு. எவ்வளவு இடைவெளி வருது? 11 மணி நேரம் இடைவெளி வருது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும் இப்படி ஒரு இடைவெளி வரத்தான் செய்யும். ரமலான் மாசத்துல நேரம் மாறிவிட்டது. இரவு நேரத்தில் இடைவெளி விட்டவர்கள் பகல் நேரத்தில் இடைவெளி விடுகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த நேரத்தில் தாகம் எடுக்கும், இறைவன் எனக்கு குடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார், அது என்னை கட்டுப்படுத்துகிறது. என்பதற்கு நமக்கு ஒரு ஆவல் வரும், அதற்குரிய தேடல் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் இறைவனின் கட்டளைக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்களா? ஏன்னா கட்டுப்படுதல் இல்லை என்று சொன்னால் காட்டு மிராண்டிகளாக மாறிவிடுவோம். இறைவனை பற்றி பயம் இல்லை என்று சொன்னால் எந்த மாதிரியான காரியத்தை செய்வதற்கும் அச்சப்பட மாட்டோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை இறைவன் எப்படி வாக்களிக்கிறான் என்று சொன்னால் படைத்தவனை அஞ்சி நடக்கக்கூடியவனாக. இறைவனை பார்க்கவில்லை, ஆனால் இறைவனுடைய ஆற்றல் கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பயந்து நடக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சி தான் நோன்பை தவிர அது ஏதோ மனிதனை போட்டு ஆட்டி வதைத்து வருத்தி எடுப்பது கிடையாது. அப்ப இஸ்லாத்திலே இறைவனை பற்றி இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால் அவன் கருணையாளன், அவன் அளவற்ற அருளாளன். அவனை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவன் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன். அப்ப நம்பாதவர்களுக்கும் இரக்கம் காட்டுவார். இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், யார் நம்மை படைத்தானோ படைத்தவனை மறுத்து பகுத்தறிவு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அவன் தானே உணவளிக்கிறான். அப்ப இறைவனாக இருக்கக்கூடியவன் அத்துணை மக்கள் மீதும் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவனால் ஒரு மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே கருணையே இந்த மனிதர்கள் மீது அவன் தன் மீது கடமையாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவன் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பது எப்படி கொடூரமான முறையில் இருக்க முடியும்? இரக்கமற்ற ஒரு வழியை எப்படி இறைவனால் சொல்ல முடியும்? தன்னையே இரக்கத்தினுடைய முழு வடிவமாக காட்டக்கூடிய ஒரு இறைவன். அவனுடைய போதனைகள் அத்தனையுமே மனிதர்களுக்கு மனிதர் இரக்கம் காட்டுவதுதான். எந்த அளவுக்கு இரக்கம், எப்படிப்பட்ட இரக்கம் என்று சொன்னால் அந்த இரக்கத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது என்றால் நீங்கள் பார்க்கலாம். கடவுளுடைய நேசத்தை பெறுவதற்கு இன்னொரு வழியை வைத்திருக்கிறார்கள். உண்டியல்ல கொண்டு போயிட்டு காசை போட்டுட்டா கடவுளுக்கு பிடிச்சு போயிடும், இப்படி ஒரு நம்பிக்கை. நாம் யாரையும் குத்தி காட்டுவதற்கோ காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இப்படி மனிதர்கள் நம்புகிறார்கள். மக்களிடம் நம்பிக்கை இருக்கு. வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் பெரிய மோசடி செய்யக்கூடியவன், திருட்டுத்தனம் செய்யக்கூடியவன், அநியாயமான முறையிலே பணத்தை சம்பாதிக்கக்கூடியவன், அவன் நினைக்கிறான் இது மாதிரி காரியத்தை செய்கின்ற நேரத்தில் ஒரு பார்ட், ஒரு கமிஷன் கடவுளுக்குன்னு கொடுத்துட்டோம்னு சொன்னா எல்லாமே டேலியா போயிடும்.
அவருக்கு கமிஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்கள் அதிகாரிகளுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி கொடுக்கிற மாதிரி கடவுளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் உண்மையிலே இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ மனிதர்களுக்கு இரக்கம் காட்டு. அங்க கொண்டு பள்ளிவாசல் கொண்டு காசை கொட்டுவது தேவையில்லை. பார்த்திருக்கலாம், இறை இல்லங்களுக்கு சென்றவர்கள், பள்ளிவாசலுக்கு சென்றவர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்களுடைய நண்பர்களின் மூலமாக பள்ளிவாசலுக்கு சென்றிருக்க முடியும். அங்க பார்த்தா பெரிய உண்டியெல்லாம் இருக்காது. தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசலில் எத்தனையோ மக்கள் இந்த நிவாரண மழை நேரத்திலே அவர்கள் பாதுகாப்பிற்காக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்க போய் பாத்தீங்கன்னா பள்ளிவாசலில் கலெக்ஷன் பண்றதுக்கு உண்டியல் வச்சிருக்க மாட்டாங்க. வேண்டுமென்றால் ஆதரவற்றோர் இல்லத்திற்காக கொடுங்கள் என்று உண்டியல் இருக்கும். முதியோர்களை இந்த ஜமாத்து பராமரிக்கிறது, அதற்கு கொடுங்கள் என்று இருக்கும். கடவுளுக்காக செய்யுங்க சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த பெரிய உண்டியலும் வச்சிருக்க மாட்டோம். ஏன்? இறைவன் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அந்த கருணையாளன் உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கருணை காட்டுங்கள். யாருக்கு கருணை காட்ட வேண்டும்? உங்களோடு வாழ்கிற மனிதர்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும். அப்படி நீங்கள் கருணை காட்டினால் நான் உங்கள் மீது அன்பு செலுத்துவேன். பணத்தை கொண்டு வந்து படைத்தவனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு செல்வந்தர் ஏழைக்கு செலவழிக்க வேண்டும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற இந்த உதவியை நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய உபதேசங்களிலும் அறிவுரைகளிலும் எச்சரிக்கைகளிலும் ஏழை எளிய மக்களை செல்வத்தின் மூலமாக அரவணைத்துக் கொள் என்று சொல்கிற உபதேசமாகத்தான் இருக்கும். ஜகாத் என்கிற ஒரு கடமை இஸ்லாத்தில் இருக்கு. என்ன ஜகாத் கடமை? 5 முக்கிய கடமைகள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட தெரியும். அந்த 5 கடமைகளில் 4 கடமைகள் அந்த அடியாருக்கும் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவனை நம்புவது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. தொழுவது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. நோன்பு நோற்பது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. ஹஜ் செய்வது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. ஜகாத் என்பது மனிதனுக்கு செய்கின்ற ஒரு நற்காரியம். ஏழைகள் இருப்பார்கள், பசி பட்டினியோடு உள்ளவர்கள் இருப்பார்கள், வாழ்வாதாரத்தை குறைந்தவர்கள் இருப்பார்கள், இழந்தவர்கள் இருப்பார்கள். இந்த உலகம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய நீதியிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வு என்பது செல்வத்தின் மூலமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுத்தான் இருக்கு. இந்த உலகம் இயங்குவதற்காக இறைவன் அப்படி அமைத்திருக்கிறான். வசதி படைத்தவன் ஏழை எளிய மக்களை அரவணைக்கிறானா? ஒருவனுக்கு செல்வம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தன் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களை தூக்கி விடுகிறானா? ஒருத்தருக்கு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் மனமுவந்து அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்கிறானா? அது ஒரு பரீட்சை. அப்படித்தான் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல ஒரு கடமை என்ன? ஜகாத் என்கிற கடமையை கொடு. நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பாடுபடுறேன், என்னுடைய ரத்தத்தை நேர்மையாக சிந்துறேன், நான் சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சா என் பொண்டாடி பிள்ளைக்கு தானே கொடுக்கணும். ஊர் உலகத்துல எல்லாரும் அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கருணையாளன் சொல்லுகிறான், அடேங்கப்பா நீ அப்படி செஞ்சிடாத, உன் சம்பாத்தியத்திலிருந்து 2.5% பிரிச்சிரு. 1 லட்சத்தை ஒரு முஸ்லீம் சம்பாதிக்கிறானா 2500 ரூபாய் அவனுக்கு சொந்தம் இல்லை, அது ஏழைகளுக்கு சொந்தமானது. ஜகாத் என்கிற கடமையான தர்மம் மாத்திரமல்ல, உபரியான தர்மங்கள். என்ன கான்செப்ட்? எதை இறைவன் சொல்ல விரும்புகிறான்? ஒரு முஸ்லிம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது பிறருடைய சிரமங்களையும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கின்றவனாக இருக்க வேண்டும், உதவிக்கரம் நீக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை தான தர்மத்தின் மூலமாக தான தர்மத்தை செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறது இஸ்லாம். எந்த வசனத்தை பார்த்தாலும் சரி அந்த தான தர்மங்களை அதிகம் வலியுறுத்தக்கூடிய வசனங்களை பார்த்துவிட்டு நிறைய நாயகத்துடைய தோழர்கள் கேட்கிறார்கள், யார சூழலா இறை தூதரவர்களே, தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், மக்களை அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது என்று நிறைய உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற குர்ஆன் அப்படி சொல்லுகிறது, உங்கள் உபதேசங்கள் எங்களுக்கு அப்படி சொல்லுகிறது, நாங்கள் யாருக்கு செலவிட வேண்டும்? குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறது, உங்கள் பெற்றோர்களுக்கு செய்யுங்க, உறவினர்களுக்கு செய்யுங்க, ஏழைகளுக்கு, நாடோடிகளுக்கு, அனாதைகளுக்கு, யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களோ, யாரெல்லாம் நம்முடைய இரத்த பந்துக்களோ எல்லோருக்கும் செய்யுங்கள் என்று அந்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது, அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது, இதை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
கடவுளுக்கு சேரம் கொண்டு போயிட்டு காசை கொண்டு போயிட்டு அவனுடைய உண்டியில போடுறதுல கடவுள் திரும்ப மாட்டார். இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறான்? ஏழை பாடைகளை ஒரு பணக்காரன் அரவணைக்கின்ற பொழுது, வாடா நீ நானும் ஒண்ணுதான்டா, பிறப்புல நீ என்னோட கீழே இல்ல, நிறத்துல என்னை விட நீ கீழே இல்ல, காசு பணத்துல என்னை விட நீ கீழே இல்ல, நீ பேசுற மொழியில என்னை விட கீழே இல்ல, எல்லாரும் ஒண்ணுதாவா. இங்கதான் அன்பு நிற்கும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றாலே அன்புதான். நபிகள் நாயகம் என்று சொன்னாலே இரக்கம் தான். அதுல கூட நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன தெரியுமா ஆறுதல்? நம்மளை பத்தி செய்தி சொல்றவன் பூரா தீவிரவாதி, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன், அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு மோசமா கோடரா சித்தரிக்கணுமோ அப்படி சித்தரித்து வரக்கூடிய வேலையில வருஷத்துல ஒரு 3 நாள் வருங்க. ஒன்னு ஈகை பெருநாள், இன்னொன்னு தியாக திருநாள், இரண்டாவது, மூணாவது மார்க்கத்தில் இல்லாத மீலாது நபி விழா. இந்த 3 நாள்களிலுமே எல்லா தலைவர்களும் படையெடுப்பார்கள் வாழ்த்து சொல்வதற்காக. அன்னைக்கு வாழ்த்து செய்தியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இஸ்லாத்தில் மீலாது விழா கிடையாது. நபிகள் நாயகம் தனக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாறு சொல்லவில்லை. தம்முடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தை நம்மை மீதை விட அதிகமாக நேசித்த தோழர்கள் இறை தூதருக்கு எந்த மீளாது ஊர்வலத்தை நடத்தவில்லை, மீளாது பாடல்கள் படிக்கவில்லை. மௌலிது என்கிற குப்பை இறை தூதர் காலத்தில் கிடையாது. இன்று செய்யக்கூடிய அனைத்துமே மார்க்கத்திற்கு விரோதம். அது தனி விஷயம். ஆனா என்ன, அந்த மீளாது நாளன்னைக்கு தலைவர்கள் வாழ்த்து சொல்லுகிற போது நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அன்பு, கருணை, நேசம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இவைகளுக்கெல்லாம் பேர் போனவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே அற்புதமா வாசிப்பான். கேட்கறதுக்கு அந்த நாள்ல காதுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஈகை திருநாள் தலைவர்கள் வாழ்த்து எப்படிப்பட்ட பெருநாள் என்று தெரியுமா? மக்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு தர்மம் செய்து, தொழுகைக்கு முன்பாக பித்ரா என்கிற நல்ல அழகா உச்சரிப்பாங்க. பித்ரா எல்லாமே ஒரு முஸ்லீம் கிட்ட டிராப்ட வாங்கிட்டு அறிக்கையை விடுவாங்க. அந்த ஒரு நாளில் நீங்க சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். நம்முடைய மார்க்கத்தை பற்றி ஒரு நாள், உலகத்துல ஒரு நாள் அந்த செய்தியை சொல்லுவாங்க. பெருநாள் முடிஞ்சு மறாவது நாள் போச்சுன்னா அப்படியே 2 தலைகளை போயிடும். அந்த இரக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானே, அந்த அன்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த தூதரை கூட எப்படி சித்தரிப்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இத்தனை கோடி முஸ்லிம்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. இந்த கோடி முஸ்லிம்கள் பரவியதற்கு காரணம் நபிகள் நாயகம் தான் காரணமா? ஆமா, நாமும் அப்படித்தான் சொல்றோம். நபிகள் நாயகம் தான் காரணம். நாம ஒரு கருத்துல சொல்றோம், அவன் ஒரு கருத்துல சொல்றான். எவன் நம்ம எதிர்க்கக்கூடியவன் என்ன கருத்து சொல்றான்? நபிகள் நாயகம் வாளால் பரப்பினார். இப்படி கையில எடுத்துட்டு போயிட்டாராம். நபிகள் நாயகம் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு, இந்த கையில ஒரு குரானை எடுத்துக்கிட்டு, உண்மையை சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரானை பார்த்து வாசிக்க தெரியாது. அது ஒரு அற்புதம். எழுத படிக்க தெரியாத நபிக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அந்த நபி வாளை கொண்டு போயிட்டு உலகம் எல்லாம் பறந்து திரிந்து இந்த மார்க்கத்தை வளர்த்தார். அப்படியே தம்முடைய தோழர்களுக்கும் கட்டளையிட்டார். இதனால் தான் இஸ்லாம் வளர்ந்தது. அப்படியா? குரானை எடுத்து பாருங்கள். இஸ்லாம் ஏன் வளர்ந்தது? நபிகள் நாயகத்தோடு ஏன் மக்கள் கூட்டமாக இணைந்தார்கள்? அவர்கள் ஒரு நாட்டிலே இந்த கொள்கையை சொன்னதற்காக விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மனிதர், விரட்டி அடிக்கப்பட்ட 10 ஆண்டு காலத்திலே அரபு தீபகற்பத்திற்கு சக்கரவர்த்தியாக மாறினார்களே, ஒரு பெரும் கூட்டத்தை தனக்கு கீழே கொண்டு வந்தார்களே, வாளின் மூலமாக கொண்டு வந்தார். குர்ஆன் பேசுகிறது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, இறைவனின் அருளின் காரணமாகவே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே மென்மையாக நடக்கின்றீர்கள். வலவு குந்த பொனலன் கலிலல் கல்வி பல்லும் மின் ஹௌலி. நீங்கள் முரட்டுத்தனம் உடையவராக, கடின உள்ளம் கொண்டவராக இருந்திருப்பீர்களே ஆனால், இறைவன் பேசுகிறான், கடின உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால் உங்களை விட்டு மக்கள் எல்லாம் ஓடி இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தை பார்த்து மக்கள் ஓடோடி வந்தார்கள். அப்படி அரவணைச்சாங்க. தங்களுடைய கரங்களால் அப்படி கட்டி கழுவினார்கள். அரபு தேசத்திலே மொழி வெறி இருந்தது, இனவெறி இருந்தது, நிறவெறி இருந்தது. கருப்பிடத்தை சேர்ந்தவரை மனிதனாக கூட பார்க்க மாட்டார்கள். இறை தூதர் அவர்கள் கட்டி முத்தமிடுவார்கள். அவர்களோடு தோழமை கொண்டிருந்த ஆரம்ப கால தோழர்கள் எல்லாம் கருப்பினத்தவர்கள்.
என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் அன்போடு மக்கள் மத்தியில் நடக்கிறீங்க. அன்புதான். எதிரியாக இருந்தால் கூட அன்பைத்தான் அவர்கள் போதிப்பார்கள். யார் வாளை தனக்கு எதிராக தூக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் இறை தூதரவர்கள் ஆயுதங்களை எடுத்திருக்கிறாங்க. யுத்த களத்திற்கு போனாங்க, பல யுத்தங்களை சந்தித்தார்கள். மக்களை காப்பாற்றுவதற்கு நாட்டினுடைய மன்னர் என்று சொன்னால் தன் மக்களை காப்பாற்ற வேண்டும். நாட்டில் என்ன கெதி நடந்தாலும் ஊர் உலகத்தில் சுத்திரவன் மன்னனாக இருக்க முடியாது. நாடே பொருளாதாரத்தில் கீழே போய்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்குது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள். எனக்கு என்ன படிக்கட்டில் குது குதுன்னு ஓடுற, என்னை விட்டா போகுண்டா நான் ஓடுறேன்ற மாதிரி ஓடுவார். யாரு? இந்த நாட்டை காப்பாற்றுறவர். அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த காலத்தில் அந்த இறை தூதரவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்தார்கள். ஆனால் மக்களோடு எப்படி பழகினார்கள்? அன்போடு பழகினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வருகிறது, அரை நிர்வாணத்தோடு வருகிறது. அவர்கள் உடுத்த உடையின்றி பட்டினி கோலமாக வயிறு ஒட்டியவர்களாக மெலிந்த நிலையில் மிக மோசமான ஒரு கோலத்திலே வருகிறார்கள். நபிகள் நாயகம் பார்த்துட்டு, ஏப்பா அதெல்லாம் நம்ம ஆளுங்க இல்லப்பா, முஸ்லீம் இல்ல, எதுவும் பார்த்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு தடுக்கிறார். மனிதன் அவன் எந்த இனத்தை வேணா சேர்ந்து இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் பசி பட்டினி கோலம் கண்களுக்கு முன்னாடி தெரியும். பார்த்த உடனே நபிகள் நாயகத்துடைய முகம் எல்லாம் அப்படி சிவந்து போய்விட்டது. வேதனை தாங்க முடியல. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. கொதிக்கெழுந்து மக்களுக்கு மத்தியில் உபதேசம் பண்றாங்க. திருக்குறானுடைய வசனங்களை எடுத்து போடுகிறார்கள். கயிறுகளால் கட்டப்படாத, கயிறுகளால் கட்டி இழுக்க முடியாத இந்த சமுதாயம் குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் கட்டி இழுக்கப்படும். உண்மையான இறையற்ற முறைவர்களுக்கு இறைவனுடைய வசனம் என்று சொன்னால் உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடியதாக இருக்கும். அந்த உள்ளங்கள் நடுங்கியது, அந்த தோழர்களுக்கு நடுங்கியது. இறை தூதருடைய அந்த எச்சரிக்கை சொன்ன உடனேயே அப்படியே பொருட்கள் வந்து மலைமலையாக கொட்டப்படுகிறது. பசி பட்டினியோடு வந்திருந்த அந்த மக்கள், பெரும் ஏழை பாளைகளாக வந்திருந்த அந்த மக்கள், அந்த மக்களுக்கு நிறைவான உணவுகள், உடைகள், மலை அளவிற்கு பொருட்களை கொண்டு வந்து அந்த தோழர்கள், நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் கொட்டிய போது நபிகள் நாயகத்துடைய முகம் எல்லாம் அப்படியே பொன்னிறமாக மாறியது. மகிழ்ச்சி அடைகிறார்கள். அற்புதமான மார்க்கத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எது உங்களை செய்தது? இந்த நேரத்தில் அவருடைய ஏழ்மையை, பசி பட்டினியை போக்க வேண்டும் என்று எது உங்களை தூண்டியது? அந்த இறைவனுடைய அச்சம் தானே. அப்ப அந்த இறைவனுக்கு நாம் நன்றி பாராட்டுதானே செய்யணும். இறைவன் எதை நேசிக்கிறான்? ஏழைகளுக்கு கொடு, அதான் என்ன நேசிக்க தரும். எனக்கு கொண்டு காலில் கொட்டாத, எனக்கு கொண்டு வந்து நீங்க பாலையும் தேனையும் தயிரையும் எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிடவா போறேன். உனக்கு பசி பட்டினிப்பா, படைத்தவன் எனக்கு என்ன பசி என்ன பட்டினி. நீங்கள் பார்க்கலாம், இந்து சமுதாயத்திலே நாத்திகர்களாக அந்த மதத்தை வெறுத்தவர்களாக வெளியே சென்றதற்கு என்ன காரணம்? கடவுளுக்கு கொண்டு போய் இவ்வளவு கொட்டுறீங்களே, பசி பட்டினியோட மக்கள் தெருவாரத்தில் இருக்கிறாங்களே, அவங்களும் ஒன்றும் பார்க்க மாட்டீங்களே. இஸ்லாம் சொல்லுது, மனுஷனை பாரு, அவன் ஒரு தத்துவம் வச்சிருக்கிறான், கடவுளை மற மனிதனை நினை. இஸ்லாம் சொல்லுது, கடவுளை நினைத்தால் மாத்திரம்தான் நீ மனிதனை நினைக்க முடியும். ஏன்? இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, இது மரணத்தோடு முடித்துவிடும். எவனோ நிரந்தரமாக இங்க பொடி கட்டி வாழ போறது கிடையாது. வல்லரசு ஆண்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஆறடிதான் இந்த உலகத்துல. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிற போது இன்னொரு வாழ்க்கை அங்க இருக்கு. நீ நல்லவனா கெட்டவனா, இறைவனுக்கு உண்மையானவனா, இறைவனுக்கு துரோகம் செய்தவனா, அது எல்லாத்துக்கும் அங்கு கணக்கு தீர்க்கப்படும். அந்த நாளிலே பரிசு தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதர்களுக்கு கருணை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். உலகத்திலே கொட்டி கிடக்கின்ற இரக்கத்திலே இதைவிட 99 மடங்கு வைத்திருக்கக்கூடிய இறைவன் அவன் தன்னுடைய இரக்கத்தை கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்? மனுஷனுக்கு இரக்கம் காட்டு, பசி பட்டினியை போக்கு, அவன் துன்பத்தை தொட, அவன் துயரத்தை தொட. உன்னால் என்ன முடியுமோ, எவ்வளோ முடியுமோ, எந்த அளவிற்கு மனிதர்களுக்காக பாடுபட முடியுமோ பாடுபடு. சுயநலவாதியாக உலகத்தில் வாழாத. இஸ்லாம் எப்படி சொல்லுது? அத்தீனு நஸீஹா. இஸ்லாம் என்று சொன்னாலே பிறருக்கு நலம் நாடுவதுதான், அடுத்தவருக்கு நன்மை செய்வதை மட்டுமே ஒரு மந்திரமாக உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த வழியிலே பயணம் செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி
இரக்கமற்றவர்களாக இருக்க முடியும்? மனிதநேயமற்றவர்களாக எப்படி இருக்க முடியும்? எங்களை பற்றி பொய்யான சித்தரிப்பு செய்யப்படுகிறது. நாங்களும் எங்கள் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த கரையை துடைப்பதற்கு போராடி வருகிறோம். தமிழகத்திலே நாங்கள் அரசுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள், காவல்துறைக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள், பல்வேறு அராஜகங்கள், பல்வேறு அடக்குமுறைகள், அவைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை விட இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் நீங்கள் நினைப்பது போன்று கிடையாது. இந்த நாட்டிலே இந்துத்துவ சக்திகள் எங்களை தவறாக சித்தரிக்கிறார்கள். உலகளாவிய அளவிலே யூத பயங்கரவாதிகளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எங்களை தவறாக சித்தரிக்கிறது. பொய்யான செய்திகள், புரட்டான செய்திகள் எங்களை தப்பாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து காட்டுகிறது. இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, இருக்க முடியாது. குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு. யார் ஒரு மனிதன் உயிரை அநியாயமான முறையில் கொலை செய்கின்றானோ, அவன் ஒரு ஆளை கொலை செய்யலடா, எல்லா மனிதர்களையும் கொலை செய்த குற்றத்திற்கு ஆளாகுவான். அதே வசனம் திருக்குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 32 சொல்லுகிறது, நீ ஒரு மனிதனை வாழ வைத்தால் படைத்தவன் அதிலே திருப்தி கொள்கிறான். இறைவன் மகிழ்ச்சி அடைவது, இறைவன் திருப்தி கொள்வது அதில்தான். பார், இரக்கத்தை பார். எண்ணிலிருந்து 100ல் ஒரு பகுதி இந்த மனித குலத்திற்கு இறக்கி இருக்கிறேன். அவன் காட்டக்கூடிய இரக்கத்தை பார். மனிதனை வாழ வைக்கிறான். மனிதன் உயிருக்காக போராடக்கூடிய நேரத்தில் என்னவோ அப்படின்னு போகாம ஓடோடி வருகிறான். இப்படி நீ உயிரை வாழ வைத்தால் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவன் போலாவாய். இந்த வசனத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாங்கள் இந்த சமூகத்திலே இரத்த தானம் செய்கிற பொழுது இரத்த தான நிகழ்ச்சிகள் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம். 30 வருஷம் போராடணுங்க, பெரிய போராட்டம். கடந்த 8 ஆண்டு காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழக அளவிலே இரத்த தான சேவையிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு தெரியாது. நம்மை பற்றி தவறான சித்திரம் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஏராளமான நற்பணிகள். இதற்கு முன்பு எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய தமிழகத்தை பாதித்த எத்தனையோ விதமான சம்பவங்கள். மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது 2004 சுனாமி பேரிடர் ஏற்பட்டது. களத்திலே குதித்தோம், மக்களுக்காக பாடுபட்டோம். ஒருத்தருக்கும் தெரியல. அதுபோன்று தானே புயல் வீசியது, மக்கள் கடலூரிலே பாதிக்கப்பட்டார்கள், புதுவையில் பாதிக்கப்பட்டார்கள். போராடினோம், அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டினோம். ஒண்ணுமே மக்களுக்கு தெரியல. தௌஹீத் ஜமாஅத் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக. மக்களுக்கு வெறும் வார்த்தைகளால் மேடை போட்டு கூட்டத்தின் வாயிலாக மாத்திரம் சொல்ல முடியாது. உண்மையான இஸ்லாத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக பணியும் மிக முக்கியமானது. கையில் எடுத்தோம், அறவழி போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாமல் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நிறைய பண்ணுவோம். ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குதோ அது போன்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செய்கிற பணிகள் எல்லாம் பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை பற்றி தெரியாதவர்கள் அசந்து போவார்கள். என்னடா இப்படி ஒரு கூட்டம், இவர்கள் இந்த நாட்டை ஆளலாமே என்று சொல்லும் அளவிற்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்னன்னு கேட்டா பெருசா பண்ணுவோங்க. இந்த இருக்கிற சென்னை நந்தனத்தில் எங்களுடைய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் களத்திலே குதித்து இரத்த தானத்தில் ஒரு புரட்சி செய்ய வேண்டும் என்று இரத்த தான முகாம் நடத்தினார்கள். மெகா கேம்ப் நடத்தினாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தார்கள். ஒரு சின்ன பெட்டி செய்தியில கூட ஊடகத்தில் காணும், சொல்லிடக்கூடாது. முஸ்லிம்கள் ரத்தத்தை கொடுத்தார்கள், உயிரை காத்தார்கள், மக்களுக்காக பாடுபடுகிறார்கள். இப்படி சமூக பணி செய்கின்ற அமைப்பு தமிழகத்திலே இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, சொல்லவே மாட்டேன். லெட்டர்கார இயக்கம் ரோட்ல இறங்கி ஒரு போராட்டம் நடத்துவான். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு 10 பேர் பங்கெடுப்பான். காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்தி வச்சு பார்த்தா அந்த 10 பேர் வந்து நின்றுட்டே இருப்பான். அந்த 10 பேரை காட்டுறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தௌஹீத் ஜமாஅத் ஒரு போராட்டத்தை அறிவித்து மக்களை களத்தில் இறக்கும். வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கும். நாங்கள் உயிரை விட அதிகம் நேசிக்கக்கூடிய இறை தூதரை எவனாவது கொஞ்சம் சீடி பார்த்திருப்பான். சீடுறவன் இந்த ஊரை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். எங்கேயோ டென்மார்க்கு, எங்கேயோ அமெரிக்கா உட்கார்ந்துக்கிட்டு படை எடுத்து
காற்றும் வெளியிட்டு இருப்பான். களத்தில் இறங்குங்கள் என்று சொல்லி இந்த தூதரை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு தௌஹீத் ஜமாத் அறிவிப்பு விடுக்கும். லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டை வந்து ஏற்றுவாங்க. அப்படி இந்த குர்ஆனை பற்றியோ தூதரை பற்றியோ அல்லது சமூக பிரச்சனைகளுக்காக எத்தனையோ விஷயங்களுக்காக பெரிய மாநாடு நடத்துவோம். அவ்வளவு பெரிய மக்கள் திரள் வந்து குழுமி இருக்கும். எல்லாரும் வளர்ச்சி ஊடகங்களை பார்த்தா எங்களுக்கு அப்படியே கண்ணீர் வரும். என்னடா விடவே மாட்டாங்க. போராட்டம் நடத்துறது 1 மணி நேரம், மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தது 2 மணி நேரம். இன்னைக்கு செமத்தியா கொடுத்துருக்கோம். அதுல ஜமாத்தை முன்னேற்றி செல்கிறோம் என்ற சந்தோஷம் கிடையாது. இதன் மூலம் ஏதோ ஒரு எங்கள் மீது படிந்திருக்கக்கூடிய எங்களை பற்றி படிந்திருக்கக்கூடிய ஒரு தவறான கரை துடைக்கப்படுமே ஒரு சந்தோஷம். எல்லா மீடியாலையும் மெசேஜ் கொடுத்துருவோம், பாருங்க எந்த செய்திகளை வருதுன்னு. நைட்டு சோக செய்தி வரும், ஒரு மீடியாவில் கூட கடைசி வரைக்கும் போறாங்க. சரி, நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோமே ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சி, அது அவன் மட்டும் நம்ம கொடுக்குறோன்றதுக்காக ஒரே ஒரு தடவை போட்டான். அந்த ஒரு தடவை போட்டாலும் அந்த ஒரு தடவை போட்டதை எங்க பிள்ளைங்கள்லாம் அதை கரெக்டா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இமேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிற சமூக வலைத்தளங்கள்ல அடித்து நொறுக்குவார்கள். எங்களுக்கு என்ன ஆறுதல்? ஊடகங்கள் நாங்கள் செய்கிற எந்த பணிகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்காத நிலையில் எங்கள் மீது படித்திருந்த பயங்கரவாத கரை அப்படியே படித்தே இருந்தது. கையில எடுத்தோம் 2014 அக்டோபர் 15 நவம்பர் 15 1 மாத காலம் தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிர பிரச்சாரம் என்று கையில் எடுத்தோம். கையில எடுத்து எங்க மக்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. தௌஹீத் ஜமாத்திற்காக உழைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இருக்கு பாருங்க. பச்சில சின்ன சின்ன பிள்ளைங்க டிஷர்ட்டை போட்டுட்டு கையில பிட்டோடு எடுத்துக்கிட்டு தெருவாக இறங்கினோம். எங்களை பற்றி நீங்க தவறாக நினைக்கிறீர்கள். இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி மார்க்கம், சாந்தியை போதிக்கக்கூடிய மார்க்கம். கொண்டு போயிட்டு கொடுத்தோம். ஓரளவிற்கு அது ரீசர்ச். ஆனாலும் பல 100 ஆண்டு காலமாக நம் மீது படிந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கரையை, பயங்கரவாத கரையை, இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு கொடூர மார்க்கம் என்கிற அதை துடைக்கும் அளவிற்கு அது போல. அது ஓரளவிற்கு வேலை செய்தது. பார்க்கிற மக்கள் தான் சொல்றார்கள். சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லா மட்டங்களிலும் சென்றதின் காரணமாக சந்தித்து அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்தோம். முஸ்லிம் தீவிரவாதி என்கிற ஒரு புத்தகம். நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உண்மை முகம் இது அல்ல. உண்மை ஒருபுறம் இருக்கிறது, நிஜம் ஒருபுறம் இருக்கிறது. நிழலை எடுத்து தூக்கி காட்டுகிறார்கள். நாங்கள் அமைதிக்கு பெயர் போனவர்கள், சாந்தி சமாதானத்தை போதிக்கக்கூடியவர்கள். கொண்டு போயிட்டு புத்தகத்தை கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். ஓரளவுக்கு போய் சேர்ந்தது. இறைவன் பார்த்தான், இந்த மார்க்கத்திற்காக ரொம்ப பாடுபடுறாங்களே இந்த கூட்டம், இந்த ஏகத்துவத்தை ஒரு இறைவனை மட்டும் நம்பக்கூடிய கூட்டம், இஸ்லாத்தினுடைய உண்மை தன்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இல்லாத ஒண்ண பொய்யாத ஒண்ணல்ல உண்மையான முகத்தை காட்டுவதற்கு இவ்வளவு போராடுகிறார்களே, என்ன செய்யலாம் என்று நினைத்த வேளையிலே ஒரு பெரும் மழை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்தை அப்படியே புரட்டி போட்டது. 100 ஆண்டு காலம் பெய்யாத மழை என்று சொல்கிறார்கள். பலரும் தம்முடைய உயிர்களை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உணவை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அப்படியே தண்ணீரால் தத்தளித்தது. அரசாங்கம் இருக்குதா, செயல்படுதா என்று கேட்கும் அளவிற்கு நிலைமை மாறி போனது. எந்த விதமான தொலை தொடர்பும் இல்லை, எந்த விதமான தகவல் தொடர்பும் இல்லை. கூட்டமாக மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே 10 அடி 15 அடி என்று சொல்லி கட்டிடங்கள் அப்படியே மூழ்கி போய் கிடக்குது. அந்த நேரத்தில் நாங்க செய்யற மாதிரி செஞ்சோம். புதுசா ஒரு ஜமாத்தை உண்டு பண்ணல, புதுசா ஒரு திட்டத்தை கையெடுக்கல. எல்லா காலத்திலும் என்ன பிரச்சனை என்றாலும் சரி உடனே இஸ்லாமிய சமூகம் குதிக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்திலே இறங்கும். அப்படி இறங்கிற மாதிரி நாங்க இறங்கணும். பெரிய சிறப்பு திட்டம் எல்லாம் போடல. பார்க்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குதி, மனிதனை காப்பாற்றுவதற்காக, மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனை காப்பாற்றுவதற்காக நீ உன்னுடைய உயிரை நீ இழப்பாய் என்று சொன்னால் இறைவனிடத்திலே நீ உயர்ந்த அந்தஸ்துக்குரியவன். அவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். இவன் மனிதனுக்கு என்ன செய்யறான்? இறைவனுக்கு வணங்குவது, தொழுவது, இந்த வணக்கத்தை தாண்டி மனிதனுக்கு என்ன செய்யறான் இறைவன் பார்க்கிறான். களத்திலே குதித்தோம். பலாயிரக்கணக்கான மக்களை அந்த களப்பணியிலே இறக்கினோம். அரசாங்கம் உள்ளே நுழைய முடியாத இடங்கள் காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை எல்லாம் பேரிகார்டு போட்டு இதுக்குள்ள போகாதீங்க, பெரும் தண்ணீர் இருக்கு, நீங்கள் காப்பாற்ற போனால் உங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படும்.
எல்லா இடங்களுக்குள்ளும் நுழைந்தோம். மக்களை காப்பாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டோம். மக்களை மீட்டெடுத்தோம். படகுகள் மூலமாக மீட்டெடுத்தோம். படகுகள் இல்லை என்று வருகிற பொழுது பெரிய பெரிய பேரல், ஆயில் பேரல் தூக்கி போட்டோம். படகாக மாற்றினோம். எங்கள் மக்கள் அத்தனை பேரும் களத்திலே குதித்தார்கள். தன்னல பாராமல் குதித்தார்கள். அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு என்ன தோணல, இதெல்லாம் இறக்கி குதிச்சு பெருசா விளம்பரப்படுத்திருந்தா தோணவே இல்லை. நாங்க பாட்டுக்கு இறங்கி பணி செய்கிறோம். பொருளாதாரத்தை மக்கள் வாரி இறக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி போல சேர்த்து வைத்த அந்த காசை அப்படியே முடிஞ்சு வந்து ஒரு கஷ்டப்பட கட்டி கொடுக்கிறாங்க. வச்சுக்கோங்க, அந்த சோறு கறி இல்லாம கஷ்டப்படுதுங்க, உயிரை இழந்து கஷ்டப்படுதுங்க. நாங்கள் எல்லாம் மேலான பகுதியில் இருக்கிறோம். நாங்க எடுத்துட்டு போங்க. சின்ன சின்ன பிஞ்சுகள் உண்டியலுக்காக தங்களுடைய தேவைகளுக்காக சேர்த்து வைத்த காசுகள், அதுங்க ஆசையா விரும்பி ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக தன்னுடைய தாய் தகவலுக்கு வாங்கி கொடுக்க முடியல. அவர்கள் கொடுக்கக்கூடிய சில்லறை காசுகளை சேர்த்து வைத்து எனக்கென்று ஒரு ஆசைக்காக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி இத்தனுடைய பிள்ளைங்களை நாம் காசு சேர்த்து வைப்பது, அது கொண்டு கொடுக்கிறது தௌஹீதமாக. இந்தாங்க, இதுல 700 ரூபா இருக்கு, 600 ரூபா இருக்கு, 500 ரூபா இருக்கு. சிலர் லட்சங்களை கொண்டு கொடுத்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ரூபாயை கொண்டு கொடுத்தாங்க. எது அவர்களை கொடுக்க வைத்தது? எங்கள் சமுதாய மக்கள் கொண்டு வந்து கொட்டையாளர்களை எப்படி கொடுத்தார்கள்? இங்க கொடுப்போம், இங்க கொடுத்துட்டு எங்க ரப்ப கிட்ட போய் நாங்க வாங்கிப்போம். ஏன்னா நீ பாராட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லா மக்களும் காசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. களத்துல இறங்கினாங்க. கொஞ்சம் பேர் சீனை காட்டிட்டு போயிட்டாங்க. எங்க மக்கள் என்ன பண்ணாங்க? நாசம் எடுத்த குப்பைகளை சுத்தம் செய்தார்கள். குப்பை குளமா இருக்கு, மழை பெய்திருக்கு, ஈரத்தோட பக்கத்துல நிக்க முடியல. இஸ்லாம் என்று சொன்னால் தூய்மை என்னுடைய நம்பிக்கையின் ஒரு பகுதி. கையில கவுச போட்டு காலனி சரியா இல்ல, தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் துடிக்கிறோம். அவர்களுக்கு எந்த ஒரு பொருளை கூட வாங்கி தர முடியலையே, போதிய சாதனங்களை கொடுக்க முடியலையே, குப்பையோட போய் கிடக்கிறாங்க. சின்ன ஒரு கரை பட்டால் கூட அந்த கரை போகும் வரை தட்டி தட்டி பார்க்கக்கூடிய சமுதாயம் குப்பையோடு கிடந்தது. அள்ளி தூக்கி போட்டது. தூக்கி போட்ட பிறகு 30 ஆண்டு காலமாக இந்த ஜமாத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு, எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தோம். அப்பொழுதெல்லாம் அடையாளம் தெரியாத இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால 6 நாட்களிலே எல்லா மக்களும் சொன்னார்கள், முஸ்லிம் மாதிரி ஒரு சமுதாயம் கிடையாதுடா. இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் சொன்னார்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள். நினைச்சு பார்க்கிறேன், நானும் இந்த மதத்திலே இந்த மார்க்கத்திலே பிறந்திருக்கலாமே என்று நினைத்தேன் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார், இந்து சமுதாய மக்கள், கிறிஸ்துவ சமுதாய மக்கள் சொல்லுகிறார்கள், கூட்டம் கூட்டமாக சமூக வலைத்தளங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் ஸ்டேட்டஸ போடுறாங்க. அடேங்கப்பா, இவங்க போய் இந்த சமுதாயத்தை பார்த்து தீவிரவாதின்னு சொன்னீங்களா? ஆமா, நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் தீவிரவாதி தான். குண்டு வைக்கிற தீவிரவாதி இல்ல. மனித உயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து காக்கக்கூடிய தீவிரவாதி அவன். தன் காசு பணங்களை கொண்டு வந்து கொட்டி தான் பாதிக்கப்பட்டாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கரங்களை நீட்டக்கூடிய தீவிரவாதி தான் அவன். போட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சுட்டான். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 23 ஆண்டுகள் நியாயம் கிடைக்கல. என் அருமை இந்து சமுதாய மக்கள் போடுகிறார்கள், வேணாண்டப்பா, நீ முதல்ல இடிக்கும் போது நான் கூட சரிதான் நினைச்சேன். அட இந்துத்துவ சக்திகளா, இஸ்லாமியுடைய இடையிலத்தை இடித்து விட்டீர்களே, இடிக்கின்ற பொழுது எனக்கும் சிறு மகிழ்ச்சி இருந்தது. ஆமா, இடிக்கப்படணும், இவங்களை விட்டு வைக்க கூடாது. ஆனா இப்ப நினைக்கிறேன், எங்களுக்கு இது போன்ற வெள்ளம் வருகிற பொழுது, பேரிடர் வருகிற பொழுது நாங்கள் ஒதுங்குவதற்கு பள்ளிவாசல் வேணுண்டா, விட்டு வைகிறா என்று சொல்லும் அளவுக்கு மாற்றம். கொஞ்சம் மாற்றம் இல்லை. ஒவ்வொருத்தரும் படுகின்ற பாடை பார்க்கின்ற பொழுது, முஸ்லிம்கள் உழைத்த உழைப்புகளை பார்க்கின்ற பொழுது, என்னடா அரசாங்கத்தால் செய்ய முடியல, தகவல் தொடர்பு இல்லை என்று சொல்லி அரசாங்கம் உதவுகிறது. ரோட்டிலே வந்து நிற்கிறீர்களே, உதவிக்கரம் நீட்டுகிறீர்களே, சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்கள் பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் எங்களுடைய மாற்றுமத, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் சொன்னது, ஏண்டா இதை கூட ஊடகத்தில் காட்ட மாட்டீங்களா? கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுங்க, ராயபுரத்தில் கேஸ் சிலிண்டர் வெடிக்குது, பத்திரிகையில தலைப்பு செய்தியா வருது. என்ன வருது? ராயபுரத்தில் அவர் பேரை போட்டு, முஸ்லிம்ல அவர் பேரை போட்டு, இன்னார் வீட்டில் குண்டு வெடித்து மேல்கூரை இடிந்து விட்டது, அது சிலிண்டர் என்று சொல்லப்படுகிறது, குண்டாக இருக்குமா என்று காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது.
அவனால முடியல. நம்ம வீட்டுல சிலிண்டர் வெடிச்சாலும், நம்ம வீட்டுல ஒரு பல்பு வெடிச்சாலும் அது குண்டாத்தான் இருக்கும். தலைப்பு செய்தி. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, முஸ்லிம்களை தவறாக சித்தரித்துக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் உண்மையான முகம் காட்டிவிட்டார்களே. இஸ்லாமிய சமூகம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த நிவாரண பணியிலே முன்னிலை வகித்த ஒரு அமைப்பாக இருந்த போதும் கூட ஒரு பொதுக்கூட்டம் என்னத்துக்கு, ஏக இறைவனை அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு மாநாடு, அந்த மாநாட்டை விளக்குவதற்காக ஒரு பொதுக்கூட்டம். நான் உண்மையிலே கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்க, நீ காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, எந்த உண்மையும் கொடுக்காம இத்தனை ஆயிரம் மக்களை கொண்டு காட்டு பார்க்கலாம். பொதுக்கூட்டம் என்று நடத்தக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் எங்கள் இறைவன் மாநாடுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இத்தனை லட்சம் மக்களை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு தேர்தல் ஆசை கிடையாது. எங்கள் அருமை இந்து கிறிஸ்தவ மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, தௌஹீத் ஜமாத் தேர்தலில் போட்டியிடாது, அரசியல் ஆதாயம் இல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு சொன்னா அரசியல் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் தேடணும். ஒரு ஆதாயம் இல்ல, கணக்கு போட்டு பாக்குறாங்க, கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது. ஏன் இத்தனை கோடி செலவு பண்ணா? அவங்களே கஷ்டப்படுற சமுதாயம் தானே. நம்முடைய பாதிப்புல நீங்க பாருங்க, முஸ்லிம் கிராமங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுற, பாதிக்கப்பட்ட பெரிய சமூக மக்கள் தான். ஏன் இவர்கள் களத்திலே நிற்கணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏன் போராடணும்? இவர்கள் தேர்தலில் அரசியல் கட்சிகளும் கிடையாது. அப்படின்னு பார்க்கிற பொழுது அங்க நம்ம சமூகத்துடைய பிரதிநிதி, தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள், நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள், அட போங்கப்பா, உங்க விளம்பரத்துக்காக செய்யல, விளம்பரமா எங்களுக்கு தேவை. மக்கள் வருகிற கஷ்டத்தை நீங்கள் நீக்கிறார், எங்கள் இறைவன் அந்த நாளில் அவன் எங்களுக்குரிய கஷ்டத்தை நீக்குவான் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். இறைவனுடைய வாக்குறுதிக்காக போராடுகிற கூட்டமரா என்று சொன்னதோடு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுதுதான் உண்மை உலகத்திற்கு எட்டி பார்க்கிறது. இஸ்லாம் என்பது இரக்கத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கம், அன்பை போதிக்கின்ற ஒரு மார்க்கம். தனக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் பிறரை காப்பாற்றிவிட்டு தன்னை இழக்கக்கூடிய ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதை அல்லாஹ் இந்த மலை நிவாரணத்தின் மூலமாக, அந்த பணிகளிலே நாம் ஈடுபட்டதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இஸ்லாம் என்பது அமைதியை போதிக்கக்கூடிய, இரக்கத்தை மக்களுக்கு நிலைநாட்டக்கூடிய, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும், அதனுடைய சட்டத்திட்டங்களின் மூலமாகவும், அதனுடைய அனைத்து கோட்பாடுகளின் மூலமாகவும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த நேரத்தில் வைக்கின்ற வேண்டுகோள், இஸ்லாத்தினுடைய அதனுடைய சட்டத்திட்டங்களை, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த உண்மையான மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது கடைபிடிக்கின்ற பொழுது 6 நாட்கள் செய்த பணி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய சமூகம் நாம் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நீங்க பிரச்சாரம் செய்ய தேவையே இல்லை. இந்த மார்க்கத்திற்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த தயாரிப்பை, அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையிலே கடைபிடித்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இஸ்லாமில் உங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்வு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாத்தில் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தபத்தமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் வந்து பாத்ரூம் போனாலும் அல்லது சிறுநீர் கழித்தாலும் சுத்தமாகவும் சொன்னது அதெல்லாம் நீங்கள் இஸ்லாத்துக்கு பாதிக்க அதுக்கு உண்டான வார்த்தை ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கீங்கல்ல, அதை வந்து ஒரு வார்த்தையாக சொல்றது சொல்லுவாங்க. நான் சொல்றதை அப்படி நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது நபி அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன்.